திருவருகை காலம் முதல் வார ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 14-16 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்கள் யூதா விடுதலை பெறும். எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்தாகோன் என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12-4-2. சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நான் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும் பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை என்னிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்களை குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்வுக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்த நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலகி எங்கும் குடியிருக்கும் எல்லோர் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழும் பொழுது அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.